Hi friends, நீங்கள் பார்த்துருக்கு டெக் ஃபார் யூ தமிழ். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னொரு ஜியோ வீடியோ தான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இதை பற்றி சொல்லணுமா, ஜியோ டிடிஹெச் பாக்ஸ் தான் இது. இதோட அன்பாக்சிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜியோ செட்டாப் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் லவ் ஃப்ரம் தி ஜியோ அப்படின்னு கொடுத்துட்டு பின்னாடி லேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாட் ஃபார் ரீட்டைல் ப்ரைஸ். இது இன்னும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணல, இது டெஸ்டிங் தான் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு கேபிள், ஒரு பாக்ஸ், ஒரு ரிமோட் கண்ட்ரோல், 2 AAA பேட்டரிஸ், அதுக்கப்புறம் யூசர் கைடன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேபிள், ஆண்டனாலேருந்து வர கேபிள் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க, நம்ம பெருசாக வாங்கிக்கணும். இதை திறந்து நம்ம அது உள்ளே என்னென்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை திறக்கலாம். திறந்தவொடனே உள்ளே ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஜியோ அந்த செட்டப் பாக்ஸோட மெயின் பீஸ் அந்த பாக்ஸு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அது மேலே மாய்ஸ்சரைஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லோகோவும், லெஃப்ட் சைடில் வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டனா கேபிள், அவுட்புட் ஏவி பின்லாம் கொடுத்துருக்காங்க, HDMI போர்ட், அப்புறம் யூஎஸ்பி கேபிள், யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஈத்தர் பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் புக். இது வந்து யூசர் மேனுவல் புக் ஜியோலேருந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் செட்டாப் பாக்ஸ். அதாவது நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது வெறும் செட்டாப் பாக்ஸ் இல்லை, இது ஒரு ஸ்மார்ட் பாக்ஸும் கூட. உங்கள் டிவியை ஸ்மார்ட் டிவியாக மாற்றுற பாக்ஸ். அதுக்கப்புறம் உள்ள வேறு ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோலுக்கு பேட்டரியும் அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது ரிமோட் கண்ட்ரோல் செம்மையாக இருக்குது. அடுத்தது உள்ள பார்த்தீங்கன்னா அடுத்து பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து சாதா அடாப்டர் மாதிரி தான் இருக்குது, நல்ல பவர் கன்சியூமர்ஸ்க்காக பெருசாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஏவி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம செட்டப் பாக்ஸு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த பவர் பட்டன் லைட் சென்டரில் LED கொடுத்துருக்காங்க. சவுண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் தான் வந்து பவர் கேபிள் ஸ்கேன் பண்ணோம். அது பக்கத்தில் யூஎஸ்பி போட்டு பென்ட்ரைவ் போட்டு நம்ம ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஈத்தர் பின் நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் HDMI போர்ட் யூஸ் பண்ணி நம்ம வேறு எதுனா டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த செட்டப் பாக்ஸ் நம்ம ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு ஐ பட்டனில் ஒரு ஓட் கொடுக்குறேன், அதுக்கு ஓட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அன்பாக்சிங், ரிவ்யூ மற்றும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.